ஐயோ அனுமாருக்கு அவரோட பலம் தெரியாதுன்ற மாதிரி அவன் அதை அறியாம இருந்தான். அதைத்தான் நான் அறிய வச்சேன். தேவையில்லாம அவனை நான் தூண்டி விடலடே. அப்ப அடிக்கடி 2 பேரும் புடிச்சுப்பாங்கன்றீங்களே, அதுவும் நடக்குன்றீங்களா? டேய், நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருக்குடா. கண்டிப்பா இது நடந்து வெற்றி போய் மலருக்கு முன்னால நின்று உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்லல, இந்த மீசை எடுத்துக்கிறேன். டேய், மீசை இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்து சவால் விட பெருசு. டேய், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா. இந்த மலைச்சாமி சொன்னதுதான்டா. என்னண்ணே இவன் வயிற்று புள்ள தாச்சி மாதிரி இடுப்புல கை வச்சு நடந்து வந்துட்டு இருக்கான்? ஆமாண்டா. ஏய் பேராண்டி, என்னங்கய்யா? இங்க வாயா. இதோ வரங்கய்யா. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்த என்ன என் பேரனை கிண்டல் பண்றியாக்கும்? தொலைச்சு விட வேண்டியா? ஏய் பேராண்டி, எதுக்குடா இப்படி விசிக்கி விசிக்கி நடந்து வந்துக்கிருக்க? அதை ஏன் கேக்குறீங்க அப்புச்சி? பாத்தியா? பார்த்து உட்கார் ரோய். கோழி பிடிக்க போய் இடுப்பு உடஞ்சதுதான் மிச்சம். கோழி பிடிக்க போனியா? என்னடா சொல்ற? ஆமாங்க அப்புச்சி. அம்மா ஈசு பவுனெல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டுல சாம்பல் கலர்ல ஒரு வடக்கோழி தெரியுதுல்ல? ஆமா, நயன்தாரா. நயன்தாராவா? 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 ஆமாண்டா, கோழிக்கு பேர் வச்சா தானே அடையாளம் தெரியும். அதான் அந்த கோழிக்கு நான் நயன்தாரான்னு பேர் வச்சேன். அப்புறம் ஒடிசா ஒண்ணு தெரியும்ல, அதுக்கு பேரு திரிசா. அப்புறம் ஓம்கு தாங்க சிவேர்னு ஒண்ணு அலையுதுல்ல, அது அசினு. அப்புறம் வெள்ளையா ஒரு வெடை கோழி தெரிஞ்சுல, அது கீர்த்தி சுரேஷ். அண்ணே உண்மையிலேயே பெருசு. கிழவனுக்கு கிழவன், குமரனுக்கு குமரன் தாம்னே. ஆமா பெருசு. ஏன் இந்த சக்கீலா சனி லியோன் எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? யாரு விட்டது? அடங்கொக்க மக்கா, அது ரெண்டு எதுன்னு முதல்ல சொல்லுங்கயா. சொல்ல மாட்டோம்ல. ஏன் நீங்க பாட்டுக்கு கடத்திட்டு போயிட்டீங்கன்னா? மீசை குசும பத்தியானே. சரி விடுடா மாப்ள, நீ விஷயத்த சொல்லியா? நயன்தாரா இருக்கு. அந்த நயன்தாராவை பிடிக்கிறதுக்கு துரத்துனா, சரி, அத துரத்திக்கிட்டு ஓடினப்ப மலரங்க துணி துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, துணி துவைக்கிற இடத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அழுக்கு துணியை அடிச்சு துவைக்கிறதுக்கு கல் இருக்கும். டேய், இவன் யாரா வெறுப்பயமா? அவன துணி துவைக்கிற இடத்துல சோப்பு இருக்கும்டா. என்ன பேராண்டி, கரெக்ட் தானே? ஆமா. சரி, சோப்பு இருந்துச்சு. அதுல நீ தெரியாம காலை வச்சிருப்பியே. ஆமா. அந்த சோப்பு உன்னை வலிக்கி விட்டுருக்குமே. ஆமா. அப்படியே தடுமாறி ஸ்லோ மோஷன்ல கீழே விழுகிறப்ப மலரு என்னங்க அப்படின்னு ஓடி வந்து உன்னை அப்படியே தாங்கி பிடிச்சிருக்குமே. அதுதான் இல்ல. இல்லையா? என்னடா பேராண்டி சொல்ற? ஆமா பூச்சி, அவங்க பக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா கீழே விழும்போது அவங்க தாங்கல ஒண்ணும் பிடிக்கல. அப்புறம் நான் நல்லா விடுகிறேனா இல்லையான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சா? ஆமா மாமா. அவங்க பக்கத்துல எட்டுற தொலைவுல தான் நான் கீழே விழுந்தேன். ஒரு கைத்தாங்களா பிடிச்சிருந்தா கூட ஒரு உதவியா இருந்திருக்கும். இப்ப அடிபட்டுருச்சு. நயன்தாராவை துரத்த போய் இடுப்பு உடஞ்சதுதான் மிச்சம். என்னடா பேராண்டி, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அந்த பிள்ளை உன்னை தாங்கி பிடிக்கும்,
80% காதல் உறுதியாகும்னு பார்த்தா இப்படி காலவாரி விட்டுருச்சு. ஆனா நீங்க வேற சும்மா இருங்க அப்பச்சி. வெந்த புண்ல வேலை பாச்சாம. ஆமா அம்மா அம்மா அம்மா. என்னங்கய்யா இப்படி ஆகி போச்சு? முதல் தடவையா நாம நினைச்சது இல்லைன்னு ஆயிப்போச்சேடா. பார்த்தப்பிச்சு சொன்னது நடக்கலன்னா மீசை எடுத்து விடுவேன்னு சொல்லியிருக்கிய, ஞாபகம் இருக்குல்ல? வாண்ணே போவோம். மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை மலைச்சாமி, 20 வயசுல வச்ச மீசை இப்ப 80 வயசு ஆகியும் ஒரு தடவை கூட எடுத்தது கிடையாது. இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துரு போல இருக்கடா. அன்பே உனது மெல்லிடை பார்த்தேன் நடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்று நிமிந்தேன் தலை சுத்தி போனேன், ஆஹா அவனே வல்லலடே. யோ பங்கே, இந்தாயா நீ கேட்ட மேட்ரு. எம்புட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடியும் அந்த செக்யூரிட்டி 2500 ரூபாய்க்கு குறைஞ்சு தரமாட்டான்ட்டான்யா. அப்புறம் அவன் கேட்ட பணத்தை கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லார் நம்பர் இருக்காடா? யோ அகிலா கூட படிக்கிற பிள்ளைங்க, அவ டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற பசங்க, பொண்ணுங்கன்னு ஒரு 200-250 நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர்ரா பாண்டி, இது போதும்டா. இதை வச்ச எனக்கு அவளுக்கு எப்படி சாந்தி முகூர்த்தத்தை நடத்துறேன்னு மட்டும் பாரு. இதை வச்சு எப்படியா சாந்தி முகூர்த்தம் நடத்துவ? எனக்கு புரியல. ஒரே டச்சில் ஒட்டுமொத்த பேருக்கும் ஃபார்வர்டு பண்ணோம்னு வெய்யி, அதுல ஒரு 100 பேர் அவனுக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 பேருக்கு அனுப்பேன், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேருக்கு அனுப்பேன். இப்படியே ஆளாளுக்கு அனுப்பிச்சு உலகம் ஃபுல்லா பரவரிச்சுன்னு சொன்னோம்னு வெய்யே, அவளை கதறி சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு வந்திக்க மாட்டா. பார்த்து பங்கு, நாளை பின்ன நீ மாட்டிக்கிட்டனா பெரிய பஞ்சாயத்து ஆயிட போகுது. பங்கு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. நீ வாங்கிட்டு வந்த அந்த சிம் கார்டை கூட அவகிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான்டா யூஸ் பண்றேன். அதனால ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்டா. ஏன் பங்கு, அதான் நீ நேர்லயே பார்த்து ரசிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டியல்ல, இப்பவாது கொஞ்சம் அந்த வீடியோவை எனக்கு காட்டக்கூடாதா? குன்றுவேன். சரியா ஏதோ சின்ன ஆசை இருந்தது கேட்டா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். குன்றுவேன். ஏய் எங்கடா போயிட்டு வர? யோ அழகரே, நாங்கெல்லாம் கில்லியா. நான் தான் நேற்று கூட சொன்னேன்ல, நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வரேன்னு. இப்போ பாரு, இதே நேரம் இதே இடம், மொத்த டீட்டெயில்ஸும் தட்டிட்டு வந்துட்டேன். சரி பங்கு, ஒத்துக்கிறேன், நீ இல்லிதான். மோலை தட்டிட்டு வந்த மேட்ரை கொட்டியா? சரி பங்கு, சொல்கிறேன் கேளு. அந்த புள்ள பேர் அஞ்சலி, அவன் அப்பன் பேர் அம்பலவானே. வெற்றி படிக்கிற அதே காலேஜில் தான் அந்த புள்ள படிக்குது. வெற்றி எம்ஏ தமிழ், அந்த புள்ள பிஏ இங்கிலீஷ். அந்த புள்ள அம்பலவாணனுக்கு ஒரே பொண்ணு, அம்மா கிடையாது. காசு பணம் சொத்துன்னு
எல்லாம் கண்ணா பின்னான்னு கிடக்கு. ம். மதுரையில் மட்டுமே 4 வீடு இருக்கு. அழகர் கோயில் ரோட்ல ஒரு பண்ணை வீடு இருக்கு. கடம்பவனம் தாண்டி ஒரு தென்னந்தோப்பு, குவாரி, ரைஸ் மில்லு, 5-6 காருன்னு சொல்லிட்டே போலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அழகரு, உன் மாமன் ராசதுரைக்கும் அந்த பிள்ளையோட அப்ப அம்பலவாணனுக்கு ஆகவே ஆகாது. அவங்க 2 பேரும் எங்க பார்த்துக்கிட்டாலும் எதிரு முதிருமா தான் நிற்பாங்க. டேய் போது நிறுத்துறா. அந்த புள்ளைய நான் என்ன பொண்ணு பார்க்க உன்னை கேட்டு வர சொன்னேன். கார் இருக்கு, பீர் இருக்குன்னு. எனக்கு தேவை வெற்றிக்கும் அந்த புள்ளைக்கு நடுவில் என்ன இருக்குன்னு மட்டும்தான். அதை மட்டும் சொல்லு. அதையும் நான் விசாரிச்சிட்டேன். அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் தானா, அண்ணன் தங்கச்சியா பழகிறான்னு தான் சொல்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி மாதிரியா? இதெல்லாம் நீ யார்கிட்ட கேட்ட? அதான்யா அந்த வெற்றி போய் வேலை பார்க்குறால மெக்கானிக் கடை, அதோட ஓனர் கருப்பு இருக்கான்ல, அவன் என் 2வது பாட்டியோட பேரந்தேன். அவனை தான் என்கிட்டேன். பாண்டி, அன்னைக்கு அவங்க 2 பேரும் ரோட்ல நின்று பேசிட்டு இருந்ததை பார்த்தா அண்ணன் தங்கச்சி மாதிரியா தெரிஞ்சு? இல்லையா பங்க, அண்ணன் தங்கச்சியா இருந்தா பூவை கையில வச்சுக்கிட்டு நடுவுல நின்னு மூஞ்ச தொட்டு தொட்டா பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. அதான், அதேதான், அதுதான் நானும் சொல்றேன். அவங்க 2 பேருக்குள்ளயும் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. தக்காளி சிக்காமிய போயிருவாங்க. சிக்கிற அன்னைக்கு செஞ்சிருவோம். செஞ்சிருவோம்யா. ஆகா, அழகர் கோயிலை பற்றி வந்திருக்கு. அழகர் கோவில் மலை மேல் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலையில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் காவடி ஏமா ஈசு என்ன என்ன தாத்தா கீழே கொட்டின? வடிச்ச தண்ணி. ஏத்தா வடிச்ச தண்ணி அப்படி கீழே கொட்டினா யாராவது இதுல வலிக்கு விழுந்தா என்ன ஆகுறது? ஆ? கீழே பார்த்து நடக்காம எங்கேயாவது பராக் பார்த்து நடந்தா கீழே விழதான் செய்வாங்க. நடக்கிறவங்க பார்த்து நடங்க. ஏய் ஐயா இப்ப என்ன கேட்டாங்கன்னு எதிர்த்து பேசுற? என்ன 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 இப்ப என்ன எதிர்த்து பேசிட்ட? ஏத்தா ஏத்தா ஒண்ணுமில்ல, போ போன்றல்ல. ஏய் லூசு லூசு. விடியா, யாரையாவது விட்டு தொடக்க சொல்லிடலாம். தங்கராசனே, ஏ பாத்தியா கீழே? ஐயோ, மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. பொன் மாலை எங்கள் தோட்டத்தை டேய் இதயக்கனி. பாத்தியானே, என் வாழ்க்கை இப்படி பார்த்தேன் பார்த்தேன். என்னடா இப்படிலாம் நடக்குது? ஐயா அது வேற கதைங்க ஐயா. என்ன கதை? ஐயா இதே கணிக்கும் பவுனுக்கும் நடுவுல வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குங்கய்யா. உன் வாயால அப்படி சொல்லாதனே. ஆ? ஏய்யா, தவறி விழுந்து தாங்கி பிடிச்சா வேவல இருக்குன்னு அர்த்தம். அது வெற்றிக்கு மட்டும் தானையா? இல்லடா கனி, அது எல்லாருக்கும் பொதுவானது. ஐயோ, இதுவே வெற்றியும் மலர் இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ. ஏன் தங்கராசு, இப்ப மட்டும் வெற்றி வந்து அதே நேரம் மலரும் வந்து மலர் தடுக்கி வெற்றி தாங்கி பிடிச்சா நல்லா இருக்கும்ல? நல்லாதான் இருக்கும் அப்பச்சி.
ஆனா அவன் இப்ப வரமாட்டானே அப்பச்சி, வேலை முடிஞ்சு வரதுக்கு லேட் ஆகுமே. அப்புச்சி அப்புச்சி அப்புச்சி, ஆ? மலர் கம்மிங் மலர் கம்மிங். ஆத்தா மலரு, ஐயா வடிச்சதை நீ கொட்டிருச்சு பார்த்தா. உள்ள போய் துணி எடுத்துட்டு வந்து தொடச்சு விடுத்தா. ம் சரிங்க ஐயா. என்ன ஐயா, வெற்றி கம்மிங் வெற்றி கம்மிங். ஆ? தாத்தா, தாத்தா, பிடிச்சா பிடிச்சா. பாத்தியா பாத்தியா பாத்தியா? என்னையா மாப்பிள்ள, பார்த்து நடந்து வரக்கூடாதா? இல்ல மாமா, அப்பச்சி சீக்கிரம் வர சொன்னார்ல. ஆமா, அதான் கவனிக்காம கால வரைக்கு கீழே விழுந்துட்டேன். நல்லா விழுங்க போ. பார்த்து உள்ள வா, போ. நான் நவருமா. பாத்தியா, பார்த்து மாப்பிள்ள, மெதுவா மெதுவா. ஏத்தா, அவனை தாங்கி பிடிச்சிருக்கலாம்ல. தோணலைங்கய்யா. என்னது தோணலையா? அவரு கீழே விழும்போது தாங்கி பிடிக்கணும்னு தோணல. வெற்றி இந்த பக்கம் வரான்னு வச்சுக்க, சரி. நாம அப்பன்னு பார்த்து வாழைப்பழ தோலை உரிச்சு தரையில போடுறோம். ஐயா, அந்த பிள்ளை வாழைப்பழத்துல வலிக்கல விழுந்துரும். அப்படி பதறிதான் வெற்றி ஓடி வந்து பிடிப்பான். ரெண்டு பேரும் தாங்கிப்பாங்க, பிடிச்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்? ஐயே சின்ன மச்சான், என்ன புள்ள, செவத்த மச்சான், என்ன சொல்லு புள்ள, ஊருக்குள்ள என்னென்னவோ பேசுறாங்க. எவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்காங்க. கீழே விழுறவரை தாங்கி பிடிச்சா காதல் வந்துருமா?